பொரியல் அப்பளம். கட்டில் இப்படி கிடக்கா ஹரிசோட ஊரில் மோட்ரு போட்டிருக்கேன். அது நிறைஞ்ச உடனே வந்து அமர்த்தி போனவே எடுக்கவே கூடாதுன்னு சொன்னேன். உனைய கீழே வை, கீழே வச்சிரு. கை கட்டுனேன், வாயில வரல வை. ஒரு ஆபத்தான ஒரு வராரு. எனக்கு ஜெசிகாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து டே இன் மை லைஃப் எடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஆகுது. என்ன சமைச்சிட்ருக்கேன்னா, ஒரு குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு மாதிரி, புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு கேரட் பொரியல் வச்சுட்டேன். சாதம் வந்து வடிச்சிட்டேன். கணேஷ் வந்து வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. பாய் சொல்லு. பாய். இங்க நின்றுக்கவா. என்னடா கழிச்சா டாடா பேக் ஜிப்பு திறந்து கிடக்கு. பேக்குள்ள என்ன வச்சிருக்க? அந்த பேக்குள்ள என்னடா வச்சிருக்க? ஹாய் சொல்லு. இப்போ நீ என்ன செய்ய போற? எப்படி சாப்பிடுவ மம்மம்? மம்மம் எப்படி சாப்பிடுவ? நீ எப்படி சாப்பிடுவ சொல்லு. நீ எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டேன். சரி, நீ இப்படி உட்காந்துக்குருவ. சரி, எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டேன். இப்போ நீ விழுக போற. மம்மம் எப்படி சாப்பிடுவ? ஏன்டா எதுவுமே செய்யமா பேச மாட்டேங்கிற? போ அப்பா அம்மா விடட்டும். நான் போய் குட்டி தம்பி தூக்கிக்கிறேன். குட்டி தம்பி தான் அழகா சொல்லுவியா. அப்ப சொல்லு, எப்படி மம்மம் சாப்பிடுவ? ஜல்லக்குட்டி. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் எப்படி சொல்லுவ சொல்லு. சரி, பாபா பிளாக் ஷீப் சொல்லு. சொல்லு. அதுக்கடுத்து என்னது? பாபா பிளாக் ஷீப் ஹாவி அனிமல் சொல்லு. உச்சிவிடுவோம்டி. நீ சேட்டு செய்றியா? சேட்டு செய்றியா? சரி 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 உட்கார். சாயரிஸ் வந்து இப்போ சாப்பிட போகிறாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்ப்போம். புளிக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, வீடை க்ளீன் பண்ண போகிறேன். ஹரிஸ் வந்து அவங்க ஆச்சிக்கிட்டே இருக்கியா. எங்கள் வீட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் ரூமில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக அழுக்கா எல்லாத்தையும் கழட்டி கழட்டி போட்டு கட்டில் இப்படி கிடக்கா ஹரிஸோட பொருள் எல்லாம் அப்படி 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 அப்படியே கிடக்கா. இது ஃபுல்லாக துவைச்ச தண்ணி எடுத்து வைக்கணும். இங்கே வாங்க, சைக்கிள் எல்லா இடத்துலையும் இங்கே பொருளாக கிடக்கும் பாருங்க. சரி, சைக்கிள் வந்து அவங்க ஆச்சு ரூமில் விளாண்டுருக்காரு. நான் கூப்பிடல, நீ அங்கே எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் இங்கே காரு எல்லா திங்ஸையும் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். வெளியிலேயும் பாதி திங்ஸ் கிடக்கும். இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். க்ளீன் பண்ண வீடியோ எடுக்க முடியல. க்ளீன் பண்ணியாச்சு. தம்பியும் தூங்க போட்டாச்சு. பாருங்கள் க்ளீன் பண்ணதை. நல்லா ரொம்பலாம் க்ளீன் பண்ணலை, சும்மா ஓரளவுக்கு எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருக்கேன், அவ்வளோதான்.
வீட்டை எல்லாம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டதை வந்து இப்போ மாடு கட்டி காய போட போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன். இதை போய் மாடியில் காய போட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு மிஷினில் துணி போட்டிருக்கேன். அதை ஆன் பண்ணி விடணும். பயங்கரமாக வெயில் அடிக்குது பாருங்க. நான் ஒரு நிமிஷத்தில் காஞ்சிரும். சரி, காய போட்டு வரேன். ட்ரெஸ் எல்லாம் காய போட்டாச்சு. கீழே போய் நான் குளிச்சுட்டு சாப்பிடணும். ஒரு வழியாக போய் குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு இப்போ போய் சாப்பிட போகிறேன். கணேஷ் வந்து பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், எக்கு பப்ஸ். உங்களுக்கு எந்த பப்ஸ் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போய் சாப்பிட்டு மோட்ரு போட்டிருக்கேன். நீங்கள் நிற்கிறேன்னா நான் வீடியோவில் பேசுகிறேன். மோட்ரு போட்டிருக்கேன். அது நிறைஞ்ச உடனே வந்து அமர்த்திட்டு போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடணும். காய்கறிஸ் எந்திரிக்கங்குள்ளேயும் நம்மளும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் நல்லது இல்லையா? நிறைஞ்சிருச்சா? அந்த தண்ணி நிறைஞ்சிருச்சான். தண்ணி நிறைந்து விட்டது. போய் நெக்ஸ்ட் ரவுண்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்லாம். ஆன் பண்ணியாச்சு. பாய். ஈவினிங் பார்க்குறேன். எந்திரிச்சு முடிச்சிட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து 6 மணி ஆக போகுது. நாங்கள் 5:30க்கு எந்திரிச்சோம். ஹரிசை பாருங்க, பால் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிரிச்சது தம்பி. குட் ஈவினிங் சொல்லு. குட் ஈவினிங் சொல்லு. சரி கொண்டா, குட் ஈவினிங் சொல்லு. குட் ஈவினிங். போனவே எடுக்கவே கூடாதுன்னு சொன்னேன் உனைய. கீழே வச்சிரு. வெரி குட். கிளாப் பண்ணுங்க தம்பிக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 7 ஆகுது. நாங்கள் காலைல துணி துவைச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ மடிக்க போகிறேன். இவர் வந்து எட்டி வேலை பார்க்குறேன். யார்கிட்டடா பேசுகிறான்னு சொல்லி பார்ப்பேன். இவனுக்கு என்னன்னா, நான் துணியை மடித்து வச்சேன்னா அதை ஃபுல்லாக உழைக்கிறதா இவர் வேலை. கை கட்டு. வாயில வரல வை. கை கட்டுன்னே. வாயில வரல வை. அம்மாவுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்துரு. சூப்பர். நீ தங்க பிள்ளை. விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அது காரம். இனி எல்லா பொருளையும் எடுத்து கீழே போட்டுருவாரு. ஒரு ஆபத்தானவர் வராரு. என்னடா? ஹாய். ஹரிஸ் வந்து படிக்கிறார். எல்லா புக்கையும் எடுத்து வச்சிருக்காம அந்த அனிமல்ஸ்லாம் அந்த அனிமல்ஸ் மேலே நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஜெசிகாக்கு. நான் கௌதம் கூட போறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? ஐஸ்கிரீம்
இன்னும் வச்சுருக்கேன். கனிசாக்கு இருக்குது. அவன் நைட் வந்து சாப்பிடுவேன். ஹரிஸ் என்ன பண்ணுற? ஹரிஸ் ஹரிஸ் பார்த்தீங்களா எப்பயுமே இந்த மாதிரி புக்கை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்குருவார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. 10:30 ஆகுது. நான் இன்னும் தூங்கலாம். அவன் தூங்க 11 மணி ஆகும். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிக்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.